உங்கள் யோகியதை நம்முடைய டிஎன்பிசி குரூப் 2 தேர்வில் இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றிலே பரீட்சை எழுதுபவர்களுக்கு பரீட்சை ரத்தாகிவிட்டது என்று தெரியாமல் கூட எழுதுவதும், அவர்கள் எழுத சென்றவர்கள் ரத்தாகிவிட்டது என்று திரும்புவதும், கண்ணீர் வெடிப்பதும், கவலைப்படுவதும், வேதனைப்படுவதும், துன்பப்படுவதும், துயரப்படுவதும் இந்த அரசினுடைய அவல லட்சங்களுக்கு இந்த நேற்று நடந்த சம்பவமே தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு அரசு மிகப்பெரிய நிர்வாகம், அரசு தான் நம்மளுடைய நம்பிக்கைக்குரிய நிர்வாகம். அந்த நம்பிக்கையே கேள்விக்குறியாக்குகிற வகையில இந்த அரசு, ஏனென்னா அக்கறை இல்லை, கவனம் இல்லை, அக்கறை செலுத்தவில்லை. ஆகவே இன்றைக்கு தமிழ்நாடு தலைகுனிந்து நிற்கிறதே. இதற்கு பதில் சொல்வதற்கு ஸ்டாலினுக்கு நேரம் இருக்கிறதா? இதை உணர்வதற்காவது நேரம் இருக்கிறதா? இதை புரிந்து கொள்வதற்காவது நேரம் இருக்கிறதா? இல்லை உடனடியாக மாநாட்டுக்கு சென்று விடுவாரா? அவர் தந்தையார் மாநாட மயிலாட என்று சொன்னார். இவருடைய தவப்புதல்வர் இப்போது மாநாடு ஆட என்று கிளப்பி விட்டார். அப்போது தமிழ்நாட்டு மக்களை யார் பாதுகாப்பது? நமக்கு இருக்கிற ஒரே வழி, நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் மறுவடிவமாக, உலகத் தமிழர்களின் ஒரே அடையாளமாக, 8 கோடி தமிழர்களின் ஒரே நம்பிக்கையாக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இன்றைக்கு 185 தொகுதிகளில மக்களை சந்தித்து அவர்களின் உரிமை குரலாக நெருப்பாற்றி நீந்தி மக்கள் பணி ஆற்றி வருவதை இந்த தமிழ்நாடு கண்டு கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது, வாழ்த்தி கொண்டிருக்கிறது, வணங்கி கொண்டிருக்கிறது, வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. அதை பொறுத்துக் கொள்ள முடியாத ஸ்டாலின் அவர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு போட்டி ஆர்ப்பாட்டம் என்று நடத்தினார். அதை மக்கள் எப்படி பார்ப்பார்கள் என்பதை 2026 சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பதற்கு காலம் கனிந்திருக்கிறது என்பதை சொல்லி, இளைஞர்களின் வாழ்விலே விளையாடாதீர்கள். ஸ்டாலின் அவர்களே, உங்கள் இளைய தளபதியை மணிமகுடம் சூட்டுவதற்காக கோடான கோடி இளைஞர்களின் வாழ்வை இருள் சூழ்ந்த நிலையை உருவாக்காதீர்கள். ஸ்டாலின் அவர்களே, உங்கள் அதிகாரமும் உங்கள் ஆட்சியும் ஒரு இளைஞருக்காவது பாதுகாப்பு அளித்திருக்கிறதா இந்த 5 ஆண்டுகளிலே என்று கேட்டார். ஸ்டாலின் ராஜ்யத்திலே தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்தது 0 என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.